ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் மதராசி படத்தோட ரிவ்யூவை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து நேற்றே வந்து அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ, பட் ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக வந்து இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பட் ஸ்டில் வந்து இருந்தாலும் படம் எப்படி இருந்தது, ஸோ படத்தில் என்னெல்லாம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, அண்ட் வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக் படமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அண்ட் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். இந்த படத்தோட கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் கன்ஸ் கலாச்சாரத்தை வந்து ஊடுருவ செய்யணும் அப்படின்ட்டு வந்து ஒரு சிண்டிகேட் கேங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஊடுருவி வந்து வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ஐஏ அதிகாரிகள் வந்து போராடுறாங்க. பட் ஆனால் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஒரு சூசைட் மிஷினுக்கு வந்து ஒன்று வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மிஷினுக்கு வந்து யார் வந்து பொருத்தமாக வந்து இருப்பா அப்படின்னு வந்து ஒரு ஆளை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ பக்கத்துலேயே வந்து சிவகார்த்தியன் வந்து ஸோ வந்து லவ் பிரேக்கப்புக்கு வந்து தற்கொலை வந்து பண்ணிட்டு வந்து இருக்காரு. ஸோ இவர் வந்து சாகணுன்ட்டு தான் வந்து இருக்காரு. ஸோ அவரை வந்து இந்த ஒரு சூசைட் மிஷினில் வந்து ஆட் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டு வந்து விஜய் மேனன் கதாபாத்திரம் வந்து ஒரு டைமுக்கு மேலே வந்து முடிவெடுத்து சிவகார்த்தியேயனை இந்த ஒரு சூசைட் மிஷினில் வந்து இறக்கி விடுறாரு. ஸோ இப்போ வந்து ஹீரோவுக்கும் அண்ட் வந்து வில்லனுக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா வில்லனோட கேரக்டர் தான் சொல்லுவேன். ஸோ வில்லனோட கேரக்டர் வித்யுத் ஜமால் தான் வந்து பண்ணியிருப்பார். அது துப்பாக்கி படத்தில் வந்து அவர் வந்து பண்ணியிருந்த வில்லன் கேரக்டர் வந்து ஸோ அப்போ வந்து நம்மளோட கண் முன்னாடி வந்து வந்துக்கும். ஏன்னா அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் அப்படி. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்தோட அவரோட கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து வெயிட்டேஜ் வந்து வேற லெவலில் வந்து இருந்தது. ஸோ அவருக்கான ஒரு மாஸ் எலமெண்ட்ஸும் அந்த வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் வந்து கொடுத்திருந்த விதங்கிறது அல்டிமேட்டாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார் அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே. ஸோ ஆக்ஷன் சீன்ஸ் வந்து பொறுத்தளவுக்கும் வந்து அது வந்து ஸ்டார்டிங்கில் அவர் ஓப்பனிங்கே வந்து அவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து கண்ணு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அப்புறம் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆக்ஷன் சீன்ஸில் வந்து பின்னி படம் எடுத்திருக்காரு வித்யுத். ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஹீரோ கேரக்டரே வந்து ரெண்டாவது தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க அந்த கேரக்டரோட வெயிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ்லாம். ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் சைட்லேருந்து செம்மையான ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ அதே மாதிரி வந்து ஹீரோ கேரக்டர் சிவகார்த்தியனோட கேரக்டர். ஸோ சிவகார்த்தியனோட கேரக்டர் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா வந்து டெலிஷன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு டிசார்டர், ஒரு மனநோய் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதாவது வந்து சின்ன வயசுலேயே வந்து அவங்களோட குடும்பம் வந்து ஒரு இன்சிடென்ட் மூலமாக வந்து பாதிக்கப்பட்டு எல்லாமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து மனதளவில் வந்து பெருசாக வந்து பாதிக்கப்படுறாரு. ஸோ அதனால் எங்கே யாருக்கு ஒரு அடிபட்டிருந்தாலும் சரி, ஒரு உதவினாலும் சரி, ஒரு போயிட்டு வந்து ஓடி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் சிவகார்த்தியனோட கேரக்டர். ஸோ அவரோட கேரக்டர் வந்து எல்லாத்தையும் போயிட்டு வந்து தன்னோட ஃபேமிலியாக வந்து நினச்சிட்டு ஸோ அவங்கள போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஹெல்ப் பண்ணுற ஒரு போர்ஷன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்போ எல்லாரும் வந்து வெளியில வந்து உடையாந்துருவாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும். ஸோ அவங்க வந்து அவரோட ஃபேமிலி வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வந்து விசாரிச்சுட்டு வந்து இருப்பாங்க. ஸோ ஹீரோ கேரக்டர் வந்து ஃபேமிலி இல்லை அப்படிங்கிறப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு வந்து சிவகார்த்தியன் வந்து அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் கொடுத்துருந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் நல்லாவே தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாமே வந்து படத்தில் சூப்பராக அவர் கேரக்டருக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் இன்னும் ஒரு படி மேலே போயிருந்திருக்காரு. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து ஒரு படி மேலே போயிருந்திருக்காரு. ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது அமரன் படத்தை விட்டுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படங்களை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த படங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது நல்லாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து தெரியும். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் கேரக்டர் ருக்மிணி வசந்த் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ருக்மிணி வசந்தோட கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா வந்து பேசிக்காக வந்து ஹீரோயின் கேரக்டர் தானே அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற மோடில் தான் வந்து இல்லாமல் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே வந்து அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கான அந்த ஒரு லவ் பாட்டிக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன பொறுத்தளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே அந்த ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படி தான் வந்து சொல்லுவேன். ரொம்ப லவ் சீன்ஸாக போட்டு வந்து புளிச்சு அப்படிலாம் வந்து எடுக்காமல் கரெக்டான மீட்டரில் வந்து லவ் சீன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ நல்லாவே வந்து அவங்களோட கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து டான்சிங் ரோஸ் கதாபாத்திரம். ஸோ டான்சிங் ரோஸ் கதாபாத்திரம் வந்து நம்ம சரபட்டா பரம்பரையில் வந்து பார்த்துட்டு இருந்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு கான்ட்ராஸ்டாக வந்து வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தா எப்படி இருந்திருக்கும் வில்லன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவிலான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ண விதமும் வந்து
ரொம்பவே நான் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை வந்து கம்மியாக போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போயிட்டு வந்து முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவர் கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஜி மேனன் அது வந்து விக்ரன் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும். பட் ஆனால் அந்த கேரக்டரில் ஒரு டிராபேக் இருக்குது. அது என்னங்கிறத நான் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். சூப்பரான ஆங்கிள்ஸ் அண்ட் வந்து விஷுவல்ஸ் நைட் எஃபெக்ட்ஸை வந்து காமிச்ச விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்ரீகர் பிரசாத் வந்து பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட் சீன்ஸை செம்மையாக வந்து கட் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது வந்து படம் பார்க்கும்போது வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ ஆங்கிள்ஸ் வைக்கிறது ஓகே, அதையும் வந்து அந்த ஒரு எடிட்டிங் டேபிளில் உட்காந்து அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ஒன்று இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் உள்ள இன்டர்வல் போர்ஷன்ஸாக இருக்கணும், வந்து கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் வந்து இன்டர்வல் போர்ஷன்ஸ்லேயும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறதையும் வந்து நான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் நடந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம், ஆக்ஷன் சீன்ஸ் வர்ற இடங்கள் எல்லாமே வந்து அதகலமாக சும்மா வந்து தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொரியோகிராஃப் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து அனியோட மியூசிக் வந்து பொறுத்தளவுக்கு எனக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் வந்து பண்ணியிருந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆயிருந்தது. பாடல்களே வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து ஒட்டலை. அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் வந்து மதராசி அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மட்டும் தான் வந்து ஹைலைட்டடாக ஒரே ஒரு மியூசிக் வந்து ஓடிட்டு இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆயிருந்தது தவிர, ஸோ அனிருத்தோட ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஒரு பிஜிஎம் ஸ்கோருக்கெல்லாம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப கம்மியாக உள்ள மாதிரி தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன். ஸோ வந்து ஏஆர் முருகதாஸோட டேரக்ஷன் வந்து பொறுத்தளவுக்கு அவரோட கமர்ஷியல் ஃபிலிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பண்ணுவாரோ, லைக் வந்து துப்பாக்கி, கஜினி, ஸோ அந்த ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் வந்து நிறையவே வந்து தெரியுது. குறிப்பாக வந்து சொன்னோம் அப்படின்னா கஜினியோட சாயல் வந்து நிறையவே வந்து தெரியும். ஏன்னா ஹீரோவோட கேரக்டரே வந்து அந்த மாதிரியான ஒரு டிசார்டர் உள்ள ஒரு கேரக்டர்ஸ்லாம் அவங்க வந்து பண்ணது. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸில் நடந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து அதிக அளவில் வந்து கஜினி படத்தையும் வந்து ஞாபகப்படுத்துது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் ஸ்டில் வந்து இருந்தாலும் வந்து அவர் வந்து வழக்கமாக ஒரு கமர்ஷியல் சினிமா நான் வந்து கேரக்டரை வந்து செட் பண்ணிகிட்டே போயிட்டு வந்து ஒரு இன்டர்வல் போர்ஷன்ஸில் ஒரு ஹை பாயிண்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸை வந்து ஒரு காமிச்ச விதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பரவாயில்லைங்க, நல்லாவே தான் வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சிக்கந்தர் படம்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்டே வந்து செய்ய முடியாது. ஸோ ஏஆர் முருகதாஸோட படமா இது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்து ஒரு மாதிரியா வந்து எப்படி இருந்தால் மனுஷன் இப்படி போயிட்டு வந்து ஒரு படத்தை வந்து எடுக்க ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து நினச்சிருந்துருப்போம். ஸோ வந்து சிக்கந்தர் படத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணும்போதும் ஸோ அவருக்கு வந்து ஒரு கம்பேக் படம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு வந்துருந்தோம். ஏன்னா வந்து அவர் எடுத்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து அப்படி, ஏன்னா வந்து கஜினியாக இருக்கட்டும், அது வந்து துப்பாக்கியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து தீனாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரமணாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ஒரு வேற லெவல். நம்ம அப்போ வந்து பார்த்து ரசித்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஸோ அந்த அளவுக்கு இருந்த ஒரு டேரக்டர். ஸோ திரும்ப வந்து கம்பேக் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து நான் பெருசாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 50% தான் வந்து இந்த படத்தில் வந்து கம்பேக் வந்து கொடுத்துருந்தாரு. பட் ஆனால் 50% வந்து அவர் கம்பேக் கொடுத்ததே வந்து இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட்டாக இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக் மோடில் வந்து தலைவன் வந்து வந்துட்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த படத்தில் வந்து டிராபேக் போர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். டிராபேக்காக வந்து எனக்கு வந்து என்ன பட்டிருந்தது அப்படின்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து எதுவுமே வந்து எழுதலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. குறிப்பாக வில்லன் சைட்லேருந்து ஹீரோ சைடில் ஒரு கருப்பாடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா, வந்து ஹீரோ சைட்லேருந்து வில்லன் சைடு வந்து ஒரு கருப்பாடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டெப்லேட்டடான ஒரு விஷயங்கள். ஸோ அதே ஒரு மேட்டரை வந்து எடுத்து வச்சுட்டு வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுங்கிறது எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீன்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ஃபைட் சீன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் கூட வந்து சீன்ஸாக வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கணும்ல, அது மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எதுவுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் உள்ள இன்டர்வல் பிளாக்கை வந்து நான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ஹீரோவும் வில்லனும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்லேயே வந்து படம் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ போட்டு கமா போட்டு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எடுத்துகிட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்தது. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தோணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பட் படம் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் எடுக்கணும் இல்லையா? ஸோ அதனாலே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எல்லாத்துக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிறது வந்து நான் அந்த ஒரு வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிஜி மேனனோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், அப்போ வந்து விக்ராந்தோட ஒரு கேரக்டராக இருக்கட்டும். ஸோ இந்த 2 கேரக்டர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா வந்து வழக்கமாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து வழக்கமாக வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வருவாங்க. அப்படி இருந்தும் கூட வந்து இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வராங்க. பட் ஆனால் வந்து ஹீரோ கேரக்டர் வந்து தேடும்போது கூட வந்து அந்த கேரக்டர்ஸ் யாருமே வந்து காணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு ரைட்டிங் தான் வந்து இந்த 2 கேரக்டருமே வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். படம் முடிஞ்சு வெளில வந்து வரும்போது தான் வந்து தெரிஞ்சது அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒன்றுமே வந்து பண்ணல அப்படின்ட்டு. ஸோ ஒரு வீக்கான கேரக்டர் தான் அந்த 2 கேரக்டருமே. ஆனால் பெருசாக எனக்கு அந்த கேரக்டர்லாம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லை.
ஸோ செகண்ட் ஹாஃபும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. பட் இருந்தாலும் ஸ்டில் வந்து கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது. அண்ட் வந்து ஓவரால் படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் எப்படி தான் வந்து இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. ஒரு சூப்பராக வந்து இருந்தது. கரெக்டாக வந்து கதையை வந்து கொண்டு போயிருந்தாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு வந்து படம் வந்து சரியாக போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஆவரேஜான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தது. அண்ட் வந்து ஓவரால் இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு டீசென்ட்டான ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து கொடுத்துருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஒரு ஓகேவான படம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஒரு மனநிலை வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து வரலாம். பட் இந்த படம் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து பிடிக்கலாம். அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் ஒரு சில பேருலாம் வந்து படம் நல்லா இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு ஓகேவான ஃபீல் தான். பட் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன தமிழில் ரிலீஸ் ஆன படங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு மனநிலைக்கு வந்து எல்லாமே வந்து வந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ மற்றபடி வந்து இந்த படத்தை போயிட்டு வந்து தேட்டரில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தடவை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒத்தான படம் தான் அந்த ஒரு படம். ஸோ யார் முருகதாஸோட கம்பேக் வந்து கொடுத்துதாரா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து 50% வந்து கம்பேக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பட் ஸ்டில் வந்து இருந்தாலும் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து எவ்வளவோ பரவாயில்ல, சூப்பராக தான் வந்து பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, ஒரு சில இடங்கள்ல தான் வந்து நல்லாவே பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து டெஃபரெண்ட்டாக ஒரு சில பேத்துக்கு வந்து வரும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தது. அண்ட் வந்து ஓவரால் கண்டிப்பாக வந்து தேட்டரில் போயிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒத்தான படம் இந்த மதராசி படம் அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஓகேவான ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் தான் இந்த படத்தை வந்து நான் வந்து வைப்பேன். ஸோ அதனால் போயிட்டு வந்து தேட்டரில் போயிட்டு வந்து மறக்காமல் வந்து ஃபேமிலி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம் தான். அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். So thank you so much. Bye bye and love you guys.